ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்றைக்கி பேசிக்கான எந்த எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் எப்படி அவங்க வந்து சேலஞ்சிங்காக படிக்கணுங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா நிறையா பேர், அதுவும் உமனாக இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் எல்லாருமே சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் படிக்கிறேங்கிற பேரில் இவ்வளோ நாள் எக்ஸாம் எழுதிட்டுருக்க, என்ன பாஸ் பண்ணியா, என்ன ஏதுன்னு தான் கேள்வி கேட்பாங்க. ஆனால் ஒரு எடுத்தோடனே எல்லாருக்கும் வெற்றிங்கிறது கிடைக்க முடியாது இல்லைங்களா? நம்ம ஒரு தாட்டியும் படித்து முன்னேறும் போது மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ நீங்கள் எதுக்குமே மனம் தளராதீங்க. நம்மளை பற்றி 1000 கேள்விகள் இருந்தாலும் உங்கள் மனசு வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் படித்து கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட ஜாப்பை வாங்குவீங்க அப்படின்னு. ஸோ எல்லாருமே வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கிளியரான மைண்டோடு படிக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு வரும்போது என்னோடய டேபிள் எப்போயுமே வந்து ஒரு மெர்சியாக தாங்க இருக்கும். நான் எவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாலுமே நானே அதை கலைச்சி போட்டுருவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ தான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பென் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னோட வந்து படிக்கிற டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் உங்கள் படிக்கிற டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் சரிங்க, நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் கையில் இருக்க வேண்டியது சிலபஸ் தான். நான் என்னோடய கனவு வேலையை அடையிறதுக்கு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமாக என்ன நினைக்கிறேன்னா, சிலபஸ் யாருக்காக இருந்தாலும் உங்கள் கையில் இருக்கணும். தென் நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, நோட்ஸ் எதுனாலும் எடுக்க முடியல, நோட்ஸ் எடுக்க டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்கள் நோட்ஸ் ஒருவேளை மெட்டீரியல் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, மெட்டீரியலை வச்சு படிச்சுக்குவீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் தான் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க, எனக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இல்லைன்னு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் எடுத்து நான் வந்து டிஎன்பிசிக்கு படிக்கும்போது எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெட்டுக்கு படிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது அது நமக்கு எப்போயுமே வேஸ்ட் ஆகாது, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு பிடிஎஃப் வச்சு படிக்கிறீங்கன்னாலும் அது ஒரு டைம் இன்றைக்கி படித்து முடிச்சிட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு உடனே நல்லா மெமரி ஆயிருமோ என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு விஷயத்த ஒரு 2-3 தாட்டி படித்தா மட்டும்தான் அது வந்து தொடர்ந்து மெமரி ஆகும். ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வைக்கும்போது நான் திருப்பி ஒரு தாட்டி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியோ இப்போ நடுவில் ஒரு தாட்டியோ பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு அந்த கான்செப்ட் ஞாபகம் வரும். ஒருவேளை நீங்கள் நோட் வச்சு மெட்டீரியல் வச்சு படிக்கிறீங்கன்னா கூட ஓகே, சரி திரும்ப பார்க்கலாம். ஆனால் ஒரு பிடிஎஃப் வச்சு ஃபோனில் பார்க்கும்போது நீங்கள் திரும்ப அதை எடுத்து பார்ப்பீங்களா, இல்லை எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறந்துட்டு மாட்டிங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ யாராக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுக்க பாருங்கள். நோட்ஸ் மீன்ஸ் நீங்கள் படிக்கிற டைம் தான், ஜஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்கிறத ஷார்ட் ஃபார்மாக எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்கும், எப்படி புரியுது அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிக்கிறத ஒரு கைப்பட ஒரு தாட்டி எழுதி பார்த்துட்டீங்க மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கான்செப்ட் ஓரியன்டாக எல்லாமே படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு யூனிட் எடுத்தோம் அப்படின்னா அந்த யூனிட்டில் முக்கியமான பேசிக்ஸாவது நல்லா முடிச்சுருக்கணும் அப்படின்னு. இந்த தாட்டி வந்து பார்த்திங்கன்னா டெட்டுக்கு ரொம்ப கம்மி டேஸ் தான். அதுவும் பிஜிடிஆர்பி எழுதுகிற ஆஸ்பிரண்ட்டாக தான் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஜஸ்ட் 1 மந்த் தான் நம்மளுக்கு கேப் இருந்துச்சு. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து நியூயஸ்ட்டாக எழுத போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப டார்கெட்டான ஒன்று தான். ஸோ முக்கியமான டாபிக்ஸ் என்னென்னு பார்த்துட்டு அதிலிருந்து கூட முக்கியமானதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் மேக்ஸ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து இந்த வாழ்வியல் கணிதம், அப்புறம் வந்து இயற்கணிதம், அந்த சுருக்குதல் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். தனி வெட்டி கூட்டு வெட்டி அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சயின்ஸ் வந்து முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி ஆகணும். ஏன்னா பேசிக் மார்க்ஸ் அதிலேருந்து நம்மளுக்கு கம்மியானால் வந்து மார்க் கம்மியாகும். வந்து நீங்கள் கிடைக்கிற டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தீபாவளி நாட்கள் எல்லாருமே கண்டிப்பாக வெளியே போகிறது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போயிட்டு வந்திருப்பீங்க. இந்த 2 நாளில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. பட் இனிமேல் வந்து மறுபடியும் வந்து நம்மளோட ஸ்டடி டைமை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். தீவிரமாக படித்தாகணும். அதுதான் நம்ம கையில் இருக்கிற முக்கியமான ஆயுதம். ஏன்னா வந்து குறைஞ்ச நாட்கள் தான் இருக்குது. அதில் எப்படியாவது நம்ம இதில் பாஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்மளோட டார்கெட்டுக்கு நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பிக்கு படிக்க கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதில் பேசிக் கான்செப்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து, ஸோ அதுக்கு முக்கியம் இது நம்ம வந்து படித்து கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற வெறியோடு எல்லோரும் படிக்கணும். நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனல் சும்மா பார்த்துட்டு போகாமல் அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6th தாவரங்கள் வாழும் உலகம் இருக்கு இல்லையா, அதில் தான் பார்க்க போகிறோம். நீரில் வாழும் விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவர இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரும். ஓகேங்களா, 3 மீட்டர் விட்டம் வரை வளர்கிற தாவர விதைகள்னால் விக்டோரியா அமேசோனிக்கா. அந்த நீரில் தான் வளரும். பூவின் அடிப்படையில் 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று பூக்கும் தாவரம், இன்னொன்று பூவா தாவரம். பூக்கும் தாவரம்னா சூரியகாந்தி, பூவா தாவரம்னா ரிக்ஸியா. பூக்கலைன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம். ஓகேங்களா, விதை அடிப்படையில் தாவரங்களை 2 வகைப்படுத்தலாம். விதை அடிப்படையில் 2 வகைனா ஆஞ்சியோஃபெம்கள், ஜிம்னோஸ்பெம்கள். ஆஞ்சியோஸ்பெம்கள்லாம் மூடிய தாவரம், ஜிம்னோஸ்பெர்ம்கள்னால் திறந்த தாவரம். இப்போ மூடிய தாவரம் அப்படின்னா ஆஞ்சியோ பண்ணுறோம் அப்படின்னா அது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மூடிய தாவரம் அப்படின்னு சொல்கிறோம். ஜிம்னோஸ்னால் ஜிம்முக்கு போனால் வந்து நம்ம வந்து ரொம்ப
ஓப்பன் அப்பாக ஜிம்முக்கு போகணும் அந்த மாதிரி ஓகேங்களா. ஆஞ்சியோஸ்பம்னா மூடியது, ஜிம்னோஸ்பம்னா திறந்த. இதுக்கு வந்து விதையில் கனி வந்து எடுத்துக்காட்டுனா மா அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து திறந்த வெளி தாவரத்தில் சைக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா, எடுத்துக்காட்டு அப்படின்னு. இதே மாதிரியே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா ஆணிவேர் தொகுப்புனா என்ன அப்படி சொல்லிப்போம். ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் வேர் தொகுப்பு 2 வகைப்படும். ஆணிவேர் தொகுப்பு பூக்கும் தாவரங்கள் 2 வகைப்படும். ஒன்று வேர் தொகுப்பு, தண்டு தொகுப்பு. அடுத்தது வந்து ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்பு. அதுக்கு வந்து விதைகள்னால் அவரை, மா, வேம்பு, நெல், புல், மக்காச்சோளம் இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுது. இப்போ அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து தாவரங்களில் வந்து விதையில் வந்து 2 இருக்குது, பூவில் 2 இருக்குது. பூவில் 2 பூக்கும் தாவரம், பூவாதாரம். இதில் வந்து விதையில் ஆஞ்சியோஸ்பர்ம்கள், ஜிம்னோஸ்பர்ம்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நன்னீர் வாழிடம், ஆகாய தாமரை, அல்லி தாமரை இதெல்லாம் சொல்லுவோம். நன்னீர் வாழிடம் என்ன? உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. இது 6650 கிலோமீட்டர் நீளமுடையது. 6650 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை. உலகத்திலே நீளமான நதி நைல் நதி. இந்தியாவில் கங்கை தான் நீளம். அதோட நீளம் வந்து 2525 கிலோமீட்டர் நீளம். 2525 கிலோமீட்டர் நீளமுடையது. அது 6650 கிலோமீட்டர். பூமியின் 70% கடல் நீருக்கு. உலகில் 28% நிலவாழிடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்கிறோம். நிலவாழிடம் அப்படின்னா பசுமை மாறா காடுகள், முட்புதர் காடுகள் அப்படின்னு 2 இருக்குது. 470 மில்லியன் ஆண்டுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் என்னென்னா, 470 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி உருவாச்சு அந்த நிலவாழ் தாவரம் என்னென்னா மாஸ்கள் மற்றும் லிவர்வோர்ட்ஸ்கள் அப்படின்னு சொல்கிறோம். தென் அமெரிக்கா அமேசான் காடுகள் உலகின் ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அமேசான் காடுகள் ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கிறதுன்னு சொல்கிறோம். வெப்பமண்டல காடுகள், குளிர்பிரதேச காடுகள், மலைக்காடுகள் அப்படின்னு காடுகளை 3 வகையாக பிரிக்கிறோம். 25 to 200 சென்டிமீட்டர் சராசரி மழையளவு காடுகள் கொடுக்குது. காடுகள் மழையளவு எவ்வளோ கொடுக்குதுன்னா 25 to 200 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். பாலைவன வாழிடம் அப்படின்னு சொன்னோம்னா சப்பாத்திக்கல்லி, அகேவ், சோற்றுக்கற்றாழை, ஃப்ரையோஃபில்லம். இதில் வந்து பாலைவாழ் வாழிடம் கொடுத்து இன்னொரு வேறு மாதிரி 2-3 கொடுப்பாங்க. எது வந்து சரி அப்படின்னு கேட்டாங்கன்னா சப்பாத்திக்கல்லி இருக்கணும். அக்கேவ் வந்து பாலைவனத்தில் வாழ்கிறது. சோற்றுக்கற்றாழை, அப்புறம் ஃப்ரையோஃபில்லம் ஓகேங்களா. இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். இந்தியாவில் தார் தான் பெரிய பாலைவனம். உலகத்திலே மிகப்பெரிய பாலைவனம்னா சஹாரா பாலைவனம் உலகத்திலே பெருசு. மிகப்பெரிய இந்தியாவில் வந்து பெருசுனா தார் பாலைவனம். அதே மாதிரி இந்தியாவில் பெரிய நதி வந்து கங்கை. உலகத்திலே மிகப்பெரிய நதி நைல். அதிவேகமாக வளரும் தாவரம் மூங்கில். இலையின் 3 பணிகள் சுவாசம், ஒளிச்சேர்க்கை, நீராவி போக்கு அப்படின்னு சொல்கிறோம். இலைத்துளையின் முக்கிய வேலை நீராவி போக்கு. ஆணிவேர் தொகுப்பு 22 தாவரங்கள்ல நடக்கும். ஆணிவேர் தொகுப்பு 22 தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க ஓகேங்களா.